ஹாய் ஹலோ ஹால் ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ எடுத்து. ஸோ என்னடா திடீர்னு எப்போ பாரு நைட்லேயே தான் கிளம்புறேன் அப்படின்னா நம்மளுக்கு இது திடீர் பிளானு. ஒரு ஒர்க்காக நான் சென்னை வரைக்கும் போகிறேன். ஸோ அதை தான் அப்படியே சரி போகிறோம், கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது, அப்படியே முடிச்சுட்டு நம்ம போக வேண்டிய வேலை, அந்த வேலையை பார்க்க வேண்டிய வேலை அதையும் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் தாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 12:50, கரெக்டாக 1 மணி ஆக போகுது, 10 நிமிஷம் இருக்குது. ஸோ இப்போ தான் கிளம்புறோம். மார்னிங் ஒரு 11 மணி 10 to 10 வந்து அங்கே இருக்க மாதிரி பிளானு. நான் ஆனால் சென்னை போகிறது மேக்ஸிமம் ஒரு 6:30 அங்கே ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ அப்படியே என்ன இதுன்னு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக முசிறியிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பெட்ரோல்லாம் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 960 ரூபாய் என்னமோ வந்துச்சு. 970 ரூபாய்க்கே பிடிச்சிது, ஏன்னா எம்டியில் வச்சுருந்து ஃபுல்லாக டேங்கை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் ரைடு. இதில் நாளைக்கு வேறு ஒரு ரைடு பிளான் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே சென்னை போயிட்டு வந்து எப்படின்னு தெரியல. ஸோ எதாக இருந்தாலும் அப்படியே ரன்னிங்கில் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் விளாகாக இருக்குமான்னு தெரியல, பட் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். சரி ஓகேங்க, இருட்டுக்குள்ளே என்னத்தை போய் உங்களுக்கு வீடியோவாக போடுறது. நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேங்க. பிரேக் எடுக்கிறப்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய் காய்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 1:12 ஆச்சு. நான் வளர ஆரம்பிச்சிட்டேன். தூக்கலாம் இல்லை, லைட்டாக வாய்க்குள்ள ரீச். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கரெக்டாக துறையூர் வந்திருக்கோம். கரெக்டாக கிளம்பி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 26 கிலோமீட்ரு. ஸோ ஸ்ட்ரைட் ரோடு ஒரே தான். இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் ஹைவே தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பார்த்து நிதானமாக போய்க்கலாம். 2 தடவை நாய் குறுக்காக வந்துச்சு. நான் பிரேக் அடித்து கட் பண்ணுறேன், நாய் அதுவும் தர்றன்னு தேய்ச்சிக்கிட்டு வந்து வண்டியில் உள்ள வருது. ஜஸ்ட் மிஸ்ஸு. அதனால் கொஞ்சம் ஊர் ரோட்டில் போய் பார்த்து வந்துட்டு இருந்தேன். ஸ்பீடு வந்து ஒரு 70 to 80 வந்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் ரோடு இந்த ஹைவே ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு 80 to 90, 100 அது மாதிரி போய்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு டைம் நிறையவே இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகவும் நான் ஃப்ளாஷ் வீட்டுக்கு தான் போகிறேன். நான் அவன் வீட்டில் தான் சொல்லியிருக்கேன் வரேன்டா அப்படின்னு, ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் ஆகும்டா அப்படின்னேன். ப்ரோ நீ நம்ம வீட்டுக்கு வா ப்ரோ அப்படின்னா சரி ஓகே அவன் வீட்டுக்கு போயிடலான்னு தான் போயிட்டுருக்கேன். இந்த வியூ எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த வியூவோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மைக்கோட நாய்ஸும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஒரு நம்ம வால்பாறை போய்ட்டு இருந்தோம்ல, அதுக்கப்புறமேட்டு மைக்கை கழட்டிட்டு திருப்பி வேறு இடத்துல மூவ் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் மாறி போச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குது மைக்கு இப்போ வச்சுருக்க இடம்னு. அது கொஞ்சம் இறைச்சலாக வண்டி காற்று சவுண்ட் அதிகமாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்கேன். அதனால் ஓரளவுக்கு அந்த விண்ட் சவுண்டு கம்மியாக ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தா தெரியும். நான் ஏதாவது டீ பிரேக் இருக்கிற இடத்துல அந்த வீடியோ செக் பண்ணிக்கிறேன். சென்னை ரைட் எடுக்கணுமா? ஓகே ஓகே கைஸ், சரி ஓகே. இந்த ரோடு நல்லா இருக்கு. வாவ், இப்படி ஒரு ஹைவே நான் இது வந்திருக்கேன், பட் ரொம்ப நாள் கழிச்சு வரவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது எனக்கு. துறையூரில் இப்படி ஒரு ஹைவே ஒன்று. ஏதோ சொல்ல வந்தேனே, என்ன சொல்ல வந்தேன், ஏதோ தூரத்தில் மலை பெருமாள் மலையா? ஓகே ஏதோ சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா. ஹேண்டில் பார் மாடிஃபைடு, அப்புறமேட்டு உங்கள் வண்டி எப்படி இருக்குது ரிவ்யூவு, அந்த ஹேண்டில் பார் போட்டதுனால ஏதாவது பேக் பெயின், ஹோல்டர் பெயின், ஸோ கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணுன்னாலும் வீடியோ போடுறேன், இல்லை நான் இதிலேயே சொல்லணுன்னாலும் சொல்லிடுறேன். நார்மலாக எப்பவும் போல தான் ஹேண்டில் பார். இதோடது எம்டியோட ஹேண்டில் பார், அப்படியே எம்டியோட மவுண்ட்டு. ஸோ இதான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா டூம்க்கு கீழே ஒரு ஃபாக் லேம்ப் மாட்டியிருக்கேன். இப்போ அதோட விசிபிள் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபாக் லேம்ப் போடுறதுக்காக கீழே இடிக்காமல் இருக்கிறதுக்காக அவங்களே ரைசர் 1 இன்ச் ரைசரு ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் கேட்டேன் ஹேண்டில் பார் ஹைட் எதுவும் வேரியேஷன் ஆகுமா அப்படின்னு. ஹேண்டில் பார் ஹைட்லாம் மாறாது, நான் பாட்டமில் அந்த ஃபோர்க்லேயே டேரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு அந்த ஹைட்டு வேரியேஷனே ஆகாது அப்படின்னாங்க. சரி ரொம்ப சந்தோஷனே அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாக்கு தான் எம்டியோட ஹேண்டில் பாரும்
அந்த மவுண்ட்டு அந்த கிட்டு மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ அது அப்படியே டேரக்ட் ஃபிட்டு தான். கீழே மட்டும் அந்த 2 போல்ட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாக் நட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்பேனர் போட்டு ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த லாக் நட்டு வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி. ஸோ இதுதான் அந்த லைட் வெளிச்சம் பார்த்தீங்களா, இந்த லைட்டு தான் நான் சொன்னேன், இதுக்கு தான் அந்த ரைசரு. அதுக்கப்புறமே வேறு என்ன பண்ணியிருக்கேன்னா, பின்னாடி வந்து என்னோடய லக்கேஜும் அப்புறம் அந்த சைடில் வந்து அந்த பிளாஸ்டிக் உடையாமல் இருக்கிறதுக்கு, யாரும் பின்னாடி உட்காந்தா பிள்ளையன் உட்காந்தா உடையாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு கிராப் ரயிலோட டாப் ரேக்கு சேர்த்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன மாற்றிருக்கேன், அந்த இடத்துல நிறைய பேர் கேட்குறீங்க இது என்னான்ட்டு. இது ஒரு மேனுவல் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி ஒர்க் ஆகும். பட் ஆனால் இது ரொம்ப டேஞ்சரு, பழக்கப்பட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண வரும். ஸோ எனக்கு நல்லா பழகினதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வேறு என்ன, லைட்டு தான் 2 மினி, அது என்னது ஹெச்ஏஜியில் மினி டிரைவ், அந்த லைட்டு ஒரு பேரும், அதே இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் வந்து 2 இருக்கும் இல்லையா, அந்த இது ஒரு பேரும் போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி விசிபிலிட்டிக்கு நார்மல் டைமில் ஓட்டுறப்ப இந்த மினி டிரைவ் சிங்கிள் அந்த இதை யூஸ் பண்ணிக்குவேன். அதே வந்து டூயல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது பார்த்திங்கன்னா மழை டைமில் எல்லோக்காக. ஸோ இந்த லைட்டு வந்து ஒயிட்டு வந்து மழை டைமில் வேஸ்ட்டு, ஒன்றுமே தெரியாது. நான் வேணால் எல்லோ ஆன் பண்ணுற பாருங்க எப்படி இருக்குண்டு, இதுதான் எல்லோ. ஸோ இது வந்து இப்போ விசிபிள் இல்லாத மாதிரி இருக்கும், பட் ஆனால் மழை டைமில் நல்ல விசிபிலிட்டி இருக்குங்க. ஸோ அதனால் இது ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் பாய். என்னத்து எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காங்க தெரியல, இந்த நைட்டில் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காங்க. சரி ஓகேங்க, வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம போய் பேசலாம், டீட்டெயில்டாக வேணுனாலும் சொல்லுங்கள். நான் இன்னும் டீட்டெயில்டாக வீடியோ பண்ணாலும் என்ன மாதிரி வாங்கினேன், எல்லாம் இந்த ஸ்பேரு அதெல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கூட உங்களுக்கு நான் தனி வீடியோவை போடுறேன், மாடிஃபிகேஷன் பண்ணுறது. ஓகேவா? சரி ஓகே, நான் வெளிச்சம் வர இடத்துல போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை. நான் அந்த சைடு போயிருந்துருக்கணும், நான் இந்த சைடு வந்துட்டேன் போல். இந்த ரோடு ஜாயிண்ட் ஆயிருமா ஹைவேல கொண்டு போய். நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரூட்டே எடுத்ததே கிடையாது. நான் எப்போவுமே அப்படியே நேராக நம்மளாயிரம் தான் டோல்கேட் போயிட்டு, டோல்கேட்லேருந்து சமயபுரம்லேருந்து நேராக ஹைவே NH 45 ஒரே ஸ்ட்ரைட் ரோடு 330 கிலோமீட்டர் அப்படி ஓட்டியே பழகிட்டேன். ஸோ சரி இன்றைக்கி இந்த ரோட்டில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் வந்தேன். ஏன்னா ஃப்ளாஷை லாஸ்ட் டைம் வீட்டுக்கு அனுப்புனப்போ வால்பாறை போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ இந்த ரோட்டில் தான் அனுப்புனேன். ஸோ அவன் எப்படி போனான், ரோடு எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தேன். இடையில அந்த ஒரு முசிறி டு துறையூர் ரோடு பயங்கரங்க எப்பா. இதுக்கப்புறம் இனிமேல் அந்த ரோட்டில் வரவே கூடாங்கிற மாதிரி ரோடு. அந்த ரோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹைவே தான் அப்படியே ஸ்மூத்தாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு 40 கிலோமீட்டர் வந்ததே தெரில. 40 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததே தெரில. டோட்டலாக 63 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கோம். எல்லாம் நைட்டு நடுராத்திரில எல்லாம் வெளியே சுற்றுறாங்க. நான் தேவையில்லாமல் அந்த ஊருக்குள்ளே போய், ஆனால் நைட்டு 1:30 மணி 1:45 என்ன கும்பலாக படம் முடிஞ்சு எதுவும் போகிறாங்களா என்னன்னு தெரில. பசங்க நிறைய பேர் போகிறாங்கங்க. ஹைவே பிடிச்சிட்டேன் அப்பாடா. இப்போ தான் ஐயோமா, இப்போ தான் மனசே வருது. அப்பாடா இப்போ தான் மனசே வருதுங்க. ஹைவே எடுத்துட்டேங்க. ஸோ இதான் நான் திருச்சியிலேருந்து வர ஹைவே தான் NH 45. ஸோ இதுக்கப்புறமேட்டு நேராக நான் ஸ்டாப் எனக்கு தெரிஞ்சு ஒரு 270 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அழுத்த வேண்டியதான் நேராக. இடையில ஒரு டீ பிரேக் எடுக்கணும். ஒரு பிரேக்காக 2 பிரேக் வரப்போ தான் தெரியலங்க. நம்ம தேவையில்லாமல் இந்த அந்த ரோடு கட்டாகி வந்ததில் வந்துட்டோம். நம்ம நேராக அந்த சைடு அந்த லெஃப்ட் எடுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட்டில் போயிருந்தா நேரம் இது இவ்வளோ வெளிச்சமாக வராங்க. சரி ஓகே, பிக்கப் பண்ணிடுவோம் வண்டியும். சரி ஓகேங்க, அப்படியே நான் ரன்னிங்கில் எங்கேயாவது டீ பிரேக் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மணி இப்போயே 1:50, நல்ல இருட்டு. இன்னும் எப்படியும் ஒரு 2 மணி நேரத்தில் வெளிச்சம் வந்துடும். நான் இப்போ இங்கே டீ பிரேக் எடுத்தேன்னா அடுத்த டீ பிரேக் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு பாதியிலே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் தூக்கம் லைட்டாக வர வரைக்கும் நான் மோஸ்ட்லி டீ பிரேக் எடுக்காமல் ரைட் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே தூக்கம் வர மாதிரி லைட்டாக சிம்டம்ஸ் வந்தாலே நான் டீ பிரேக் எடுத்துருவேங்க. கைஸ் இந்த ரோடை பாருங்கள், அப்படியே நைட் டைமில் செம்மையாக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக லைட் எரியுது. அப்படியே பார்க்கவே ஒரு மாதிரி செம்ம வைப்பாக இருந்துச்சு.
நல்லா ஹெட்ஃபோனில் ஒரு சாங் சூப்பராக ஓடுது, இளையராஜா சாங்கு. ஸோ அப்படியே அதை கேட்டு மைல்டாக ட்ராவல் அப்படியே பிளான் பண்ண பாருங்கள். ஒரு கையில் ஆக்சிலேட்ரு, ஒரு கையை ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு. ஸோ நல்ல வைப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படியே கமெண்டில் தட்டி விட்டு போங்க. இப்போ கரெக்டாக விழுப்புரத்துலேருந்து விழுப்புரங்கிறேன் பாருங்கள், பெரம்பலூர்லேருந்து உளுந்தூர்பேட்டை அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா மணி 1:54. 78 கிலோமீட்ரு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரைட் பண்ணியிருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 கிலோமீட்டரில் பிரேக் பண்ணலான்னு மைண்ட் சொல்லுது. பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா 150 கிலோமீட்டர்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் அங்கே போயிட்டு கரெக்டாக 150 கிலோமீட்டரில் யாவது தேடும். ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தூக்கம் வர வரைக்கும், அதில் நான் சொன்ன மாதிரி ஸோ அது வரைக்கும் ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டு. கைஸ், நம்ம ரைட்டோட ஃபஸ்ட்டு டோல் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு உளுந்தூர்பேட்டான்னு நினைக்கிறது. அவ்வளோ வேகம் போகிறான்னு திட்டாதீங்க. ஸோ பின்னாடி ஒரு கொரியர் வண்டி பறந்துக்கிட்டு வருது, என்னை ஹிட் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் டீ பிரேக் எடுத்தப்போ தான் இதுக்கு அடுத்த கொஞ்சம் தூரத்துலேயே நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ராவடி தங்கமுள்ள பஸ். ஓகே கைஸ், இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 247 கிலோமீட்ரு. விழுப்புரத்துக்குலாம் எவ்வளோன்னு தெரியல. சரி, ஓகே, நான் போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். இது நம்மளோட 2வது டோல். எனக்கு தெரிஞ்சு இந்த டோல் ஏதோ டீ பிரேக் எடுக்கலாமா? எனக்கு இங்கே டீ பிரேக் எடுத்தேன்னா தூங்கிடுவேன், அது ஒரு பயமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது விக்ரவாண்டின்னு நினைக்கிறேன், விக்ரவாண்டி டோல்னு நினைக்கிறேன். ஐ மீன் கரெக்டாக தெரில, ஏன்னா இருக்கிறதுலே பெரிய டோல் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்ரவாண்டியில் தான் அவ்வளோ பெரிய டோல் இருக்கும். சரி, ஓகே கைஸ், அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு லைட்டாக தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதான் டீ கடை தேடுறேன். ஏதாவது கிடச்சிச்சின்னா உட்காந்து டீ போடலாம் நல்லா ஃப்ரீயாக. சரி, ஓகே, நான் நிப்பாட்டினா கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். விழுப்புரம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு, பயங்கரமாக இருக்குது. எதுக்காக அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல, பட் ஆனால் பார்க்கவே வேறு லெவல் இருக்குது. நம்ம இந்தியன் ஃப்ளாகு அந்த கலரில் இருக்குது. நடுவில் அந்த ப்ளூ கலர் மட்டும் ஒரு லைன் மாதிரி கொடுத்தாங்கன்னா கூட பங்கமாக இருந்திருக்கும். பார்க்க நல்லாயிருக்கு. சரி, ஓகே கைஸ், நான் ஸ்டாப்பாக நானும் 160 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஐயோ, பஸ் வருது. நான் ஸ்டாப்பாக ஒரு 170 கிலோமீட்டர் நானும் அழுத்திட்டேன். ஸோ ஒரு டீ பிரேக்கு, ஒரு வாட்டர் பிரேக்கு, ஒரு ரெஸ்ட் ரூம் எங்கேயுமே போகல. ஸோ அடுத்து வர ஏதாவது ஒரு ஷாப்பில் நிப்பாட்டிட வேண்டியதான். ஏன்னா இதுக்கு மேலே நான் ஸ்டாப் போட்டுறது பைக்குக்கும் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போயே பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தாக்கம் எடுக்குது, நாட்களாக வறண்டுருச்சு. ஸோ அதனால தான் எதுவுமே பேசலை ஃபுல்லாக. ஏன்னா இன்னும் சென்னைக்கு ஒரு 160 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் நான் ஸ்டாப்பாக போட்டு போல ரஷ் பண்ணிட்டுருக்கேன்னா, எங்கேயாவது சப்போஸ் நான் பிரேக் எடுத்து தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 hour தூங்கிடலாம், அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே காசு, இவங்க ரேஸ் ஓட்டுறதுல நம்மளுக்கு வழிவிட மாட்டாங்க. வழிவிடுவாங்களா? ஓகே. வழி விட்டாங்க எப்படியோ. சரி, அதான் எங்கேயாவது சப்போஸ் தூக்கம் வர மாதிரி இருந்தால் எங்கேயாவது படுத்துடலாம், பெட்ரோல் பங்காக பார்த்துட்டு. அது ஒரு இதுக்காக தான் நான் சரி முடிஞ்ச அளவு தூக்கம் வராது, இப்போ நம்ம நல்லா தெளிவாக இருக்கப்போ கொஞ்சம் ரஷ் பண்ணி போயிடலாம். சென்னைக்கு நியர்பை போட்டேன்னு வைங்களேன், ஒரு 1 hour 2 hours தூங்கினா கூட மீதி இருக்க 2 hours நான் ரீச் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தான். ஓகே கைஸ், நான் இருட்டாக இருக்குது, வேறு எதுவும் பேச விரும்பல. பை பை பை. இருட்டு வெளிச்சத்தில் போய் பேசுகிறேன் கைஸ். கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா செங்கல்பட்டுக்கு ஒரு 35 கிலோமீட்ரு முன்னாடி.
இன்னொரு 35 கிலோமீட்டர் போனால் செங்கல்பட்டு வந்தாச்சு. மணி கரெக்டாக 4:50. 12:50 கிளம்பணும். 4 மணி நேரம் ஆகுது. 250 கிலோமீட்ரு. லைட்டாக தூக்கம் வர மாதிரியே இருக்கா, அதான் கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது பேசிட்டு வரலான்னு தான், வேறு எதுவும் இல்லை. ஹே காய்ஸ், நல்ல ஒரு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதான் அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு மதுரை தான் தாண்டி ஒரு பெட்ரோல் பங்கு, ஹெச்பி பெட்ரோல் பங்கில் அப்படியே அவர்கிட்ட கேட்டேன். அந்த அண்ணா ஓகே எங்கே வேணால் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதான் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே வண்டி பக்கத்துலேயே லைட்டாக ஜாக்கெட்டை மட்டும் கீழே போட்டு அது மேலே அப்படியே படுத்துட்டேன். இங்கேருந்து லொக்கேஷன் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்ரு வருது. ஸோ லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். சரி ஓகே, கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 60 கிலோமீட்ரு வருது. செம்மையாக சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு நைட்டு 12:50 கிளம்புனேன். நான் வாய்ஸ் நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். நைட்டு 12:50 கிளம்பணும். மணி இப்போ 6 மணி. ஸோ 1 மணின்னு வச்சாலுமே 5 மணி நேரம். நான் 4 மணி நேரத்தில் வந்துட்டேன். பட் இருந்தாலும் தூக்கம் வேணும்ல, ஒரு 1 ஹவர் தூங்கலான்ட்டு ஒரு 40 நிமிஷம் தூங்கியிருப்பேன். அதுக்கு மேலே தூக்கம் வரல. சரி ஓகேன்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு அங்கேருந்து. சரி ஓகே காய்ஸ், அப்படியே போக போக பேசிகிட்டே போகலாம். ஹே காய்ஸ், நல்லா பொழுது விடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, சைக்கிளிங்கு பயங்கரமாக பண்ணுறாங்க. நான் ஸ்பீடு வந்து பார்த்தேன், அவங்க கூட ஒரு 30 வரைக்கும் வராங்க. ஸோ நல்ல முரட்டு ஸ்பீடாக தான் இருக்கும். நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் இன்னும் 54 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு லோகேஷ் ப்ரோவை போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ளாஷ் ஷீட்டுக்கு போகலாம். ஈக்காட்டு தாங்கல் அதுதான் லோகேஷ் ப்ரோ இருக்கேன்னாரு. அதனால் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்டு. வியூலாம் எப்படி இருக்குன்னு தெரில, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். நல்லாயிருக்கும்னு நம்பி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்லா இருந்தால் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும், இல்லைன்னா நான் போஸ்டே பண்ண மாட்டேன். இங்கே தான் அந்த ஃப்ளாஷ் இங்கே தான் அந்த ஏர்ப்ளேனு அதை பார்த்தான்னு நினைக்கிறேன். ஏம்மா அந்த சைடு தான். இது எங்கேயோ எனக்கு தெரிஞ்சு இது என்ன இதாக இருக்கும், ஏதாவது செங்கல்பட்டா இருக்குமோ, இருக்கலாம். மணி 6:21. இன்னொரு 45 கிலோமீட்ரு. அவர் 7 மணிக்கெலாம் ஜிம்மு விட்டு கிளம்பிடுவேன்னாரு. கூகுளில் காமிக்கிறது இன்னும் 1 ஹவர் ஆகும், 59 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூகுளில் காமிக்குது. நீ அந்த அவர் இருக்க பிளேஸுக்கு, அவர் அமிச்ச லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு பரவாயில்ல, நம்ம பார்த்து நிதானமாக போவோம். ஏன்னா ஹைவே எங்கவும் 100ல் போகிறேன், நான் சிட்டிக்குள்ளெல்லாம் அவ்வளோ வேகமாக போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போகணும். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கில் எங்கத்த வேகம் போகிறது. லாஸ்ட் டைமே வந்து நல்லா திணறினேன். ஸோ ஆக்சுவலாக பைக்கை 2வது தடவை எடுத்துகிட்டு வரேன். ஆல்ரெடி ஒரு டைம் வந்து வீடியோ எடுத்து தான் வந்தேன். அது வந்து சும்மா அந்த ரைடிங் ஜாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிக்கலான்ட்டு. பட் ஆனால் அதில் வந்து வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடியல, கண்டினியூவாக எடுக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ நான் போஸ்ட்டே போடல. எல்லாம் ஒர்க்குக்கு போகிறது ரெடியாக இருக்காங்கப்பா. ஆமாம், அது கண்டினியூவாக என்னால் எடுக்க முடியல. அதனால் அப்படியே விட்டுட்டேன். நான் ஆக்சுவலாக அந்த இதில் வந்தது பார்த்திங்கன்னா, நான் இந்த ரூட்டில் வரல, ரிட்டன் வரப்போ இந்த ரூட்டும், போகிறப்ப நான் காலையில் வரப்போ பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அந்த ரூட்டை எடுத்துட்டேன். அந்த வழியை எடுத்துட்டேன். பாண்டிச்சேரி வழியாக வந்து அப்படியே கோஸ்டல் சைடே வந்தேன் ஈசிஆரில். ஃபஸ்ட்டு சிக்னலில் நிற்க போகிறோன்னு நினச்சேன், பட் சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் நிற்கல. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ரோடு போட்டிருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய ரோடு போட்டோம், இதில் டிராஃபிக் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய இது எதுவுமே கிடையாதுங்க. அப்படியேங்கப்போம். இந்த சிக்னலு ஓப்பனில் வச்சு வர்றவன் பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் கூட இல்லாமல் வரானே, பாம்பு மாதிரி.
கைஸ். ஆனால் சென்னை மார்னிங் டைமில் செம்ம பிஸியாக இருக்கும் போல். பார்த்தா எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். பப்பா எப்பா 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 டே 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 எங்கிட்ட அவ்வளோ பெரிய ரோட்லேயும் டிராஃபிக் ஆகுது. அடே அடே அப்படியே பெரிய ரோடு அது. அவ்வளோ பெரிய ரோட்லேயும் டிராஃபிக் கொண்டு வரானுங்களா. அங்கே பாருங்க 1 2 3 4 பஸ்ஸு போகிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 2 வீலர் போகிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அப்படி இருந்துமே இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு. வெளி விடுங்களா லைட்டாக அழுத்திட்டு போயிடணும். அவ்வளோதான் நான் போயிடுறேன். சாமி என்னை விடுங்கடா. ஒரு கேப் கிடச்சது நான் வந்துட்டேன். அப்படியே எங்கள் அப்பா சிக்னலா எப்பா ஃபஸ்ட்டு சிக்னல் நிற்க வைக்குமா? இந்த சிக்னலாவது நிற்க வச்சிருச்சு. இல்லையே சிக்னல் ஓப்பன். ஓப்பன் சிக்னல் கரெக்டாக வர ஓப்பன் ஆகுதுங்க. என்னமா இருக்குது. என்னை எந்த சிக்னல் தான் நிற்க வைக்க போகுதுன்னு தெரில. பட் ஆனால் போன வாட்டி மாட்டினேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிக்னலில் மட்டும் மாட்டவே கூடாதுங்க. ஐயோ வெறுப்பாயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ரோடை 1.5 மணி நேரமாக நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். பெங்களூரே பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இது எங்கன்னா கரெக்டாக சென்ட்ரல்லேருந்து அண்ணா நகர் வர ரூட்டு. அந்த ரூட்டில் தான் மாட்டிக்கிட்டு பாடாப்பட்டேன். ஏண்டா வந்தோம் அந்த ரோட்லன்ட்டு. பசிக்குது வேற எனக்கு. நல்ல ஒரு பசி காலையிலேயே. என்னடா நைட்டு நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டும் இப்படி ஒரு பசினா என்னென்னு புரியல எனக்கு ஒன்றும். அவ்வளோதான். டே பஸ் நிப்பாட்டிடாதரா. கட்டு எடுத்துட்றா. டி இப்போ பாருங்க மனசாட்சி இல்லாமல் அலையிறாங்க. நான் பஸ்ஸு ஆல்ரெடி பாதி உடச்சி வச்ச மாதிரி தான் இருக்குது. மனசாட்சி இல்லாமல் அலையிறாங்க. அட பாவிகளா. பஸ்ஸு கொஞ்சம் இல்லைன்னா அந்த காலேஜ் பஸ்ஸை இடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வளையிறாங்க. ஒருவேளை நம்ம தான் பூமர் ஆகிட்டோமா ரொம்ப நாள் கழிச்சு சென்னை சைடு வரவும். இல்லை யூஸ்வலாக இவங்களாம் அப்படி தான் ஓட்டுவாங்களா? ஏன்னா அந்த டிரைவர் தாத்தாவும் எதுவுமே கேஷுவலாக உட்காந்து ஓட்டுறாரு. இந்த இது காலேஜ் பஸ்ஸு டிரைவர் தாத்தாவும் இதே ஒவ்வொன்றும் ஏதோ கண்டுக்காத மாதிரி அவன் கேஷுவலாக ஓட்டிகிட்ருக்கான். இங்கே பாரு அட்டே எங்கள் அப்பா நல்லா போட்ட கையை. ஓ சரி ஓகே. வேணாம் பின்னாடி போய் அழுத்தி விட்டு போகிறாங்க. டேய் போங்கடா யாராவது ஒருத்தங்க. ஏன்டா படாப்படுத்துறீங்க? ஒன்றும் போக மாட்டேங்கிறான். அவனையும் போட மாட்டேங்கிறான். ஒக்கால வழி. ஏன்டா படாப்படுத்துறீங்க? அம்மா ஓகே பிச்சுக்கிட்டு வந்தாச்சு. வெல்கம் டு சென்னை. சென்னைக்குள்ளே வந்தாச்சு. அஃபிஷியலாக சென்னைக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிராஃபிக்கை பார்த்ததுமே அப்போ என்னால் இப்போயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏங்க காலையில் 6:30 மணிக்கு டிராஃபிக்கை பாருங்கள் நீங்களே. அந்த சிக்னல் க்ளோஸ் ஆகுதுக்குள்ளே போக முடியுமா? வரலாமா? அவ்வளோதான். சரி ஓகே நம்ம இவ்வளோ வேகத்துக்கு தேவையில்லாத வேகம் நினைக்கிறேன்.
இன்னும் 28 கிலோமீட்டரு 41 நிமிஷம் காமிக்குது போய் சேர வேண்டிய லொக்கேஷன். நீ ஓட்டுற ஓட்டுக்கு 41 நிமிஷம்லாம் ஆகாது. நான் பாட்டுக்கு ஸ்பீடோ மீட்டர் காமிச்சு ஓட்டி ஏதாவது கேஸு வந்துட போது தெரிலனா இல்லை. என் வீட்டில் செருப்பு கழட்டி அடிக்க போகிறாங்க. கூடுவாஞ்சேரி இப்போ தான் வந்திருக்கோம். 80 இங்கே 80 போகணுமா? நான் இப்போ 80 போகிறப்ப இவங்கெல்லாம் கேஷுவலாக நடந்து உள்ள குறுக்கால் நடந்து போயிட்டுருக்காங்களே. அப்படியே 4 வழிச்சாலை வந்து 3 வழிச்சாலையாக மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது இப்போ தான் கிளாம்பாக்கம் தாண்டணும். அப்போ இந்த ஏரியா என்ன ஏரியா இருக்கும்? தாம்பரமாக தானே இருக்கணும். இல்லை எஸ்ஆர்எம் காலேஜெல்லாம் தாண்டிட்டோமா? இல்லை இதான் எஸ்ஆர்எம் காலேஜா? பேர் போட்டுருக்கோம் பார்ப்போம். நல்லா இருக்கண்ணா. காலையிலே இப்படி வைப்பாக போகிறது. இங்கே பாரு எந்த ரோட்லேருந்து எந்த ரோட்டுக்கு மாறுதுன்னு. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. ஐயோ நான் மேலே போகணுமே. தெரியாதனமாக கீழே வந்துட்டேன் தெய்வமே. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் தமிழ்நாட்டிலேனா சென்னை தான். திருச்சி ஏன்டா பிடிக்காது, உங்கள் ஊர் திருச்சியை பிடிக்கலையா அப்படின்னா கேட்காதீங்க. திருச்சி பிடிக்கும். அங்கேயே வளர்ந்து எல்லாமே அங்கேயே இருந்து பழகிருச்சா. பட் இங்கே வந்து இந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குது. மேலே போயிருந்தால் பிரச்சனை இல்லாமல் நான் பாட்டுக்கும் போயிருந்திருப்பேன். கீழே வந்ததுக்கு பையனு ஐயோ போச்சு. ஐயோ வந்தாருண்ணா. பேச்சூருக்கு ரோடாச்சு. நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்த ரோடும் நாரி போன ஊரும். இப்போதான்டா உங்களை பற்றி சொன்னேன். நல்லா இருக்குமே. இப்படி ரோட வச்சுருக்கீங்களாடா. பேச்சூருக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகாமல் தாம்பரத்துக்குள்ளே இறங்க சொல்லுதா? ஓகே, இது இறங்கிடுவோம். அம்பத்தூர் போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அப்படியே அவுட்டர் ரிங்லே. பட் இது தாம்பரம் இந்த லைனில் போக சொல்லுது. ஓகே, ஜாலியான சென்னைக்குள் உள்ளே தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓடு அடிச்சிங்களா? ஏய் உங்க பாருங்க ஃப்ளைட்டு. வா, ஃபஸ்ட் டைமு. அதாவது நான் ஏர்போர்ட் சைடு வரப்போ ஃபஸ்ட் டைமு இவ்வளோ க்ளோஸராக பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டு நல்லா இருந்துச்சு. நல்லாயிருக்கு. ஒரு டேக் ஆஃப் போல. டேக் ஆஃபாக லேண்டிங்கா? டேக் ஆஃப் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, கரெக்டாக நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டிட்ட வந்தாச்சு. ஆனால் ஹைவேல போகிறப்ப நிறைய பேரை ரைடிங் ஜாக்கெட்டோட பார்க்க முடியுது. இப்போ முன்னாடிக்கு இப்போ பயங்கரமாக அந்த ரைடிங் ஜாக்கெட்டு கியர்ஸ் யூஸ் பண்ண பழகிட்டாங்க எல்லாம். அதே மாதிரி இந்த ஹெல்மெட் வந்து கொஞ்சம் பிராண்டட் ஹெல்மெட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ண பழகிட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி எனக்கே யாரா நம்ம ஊரில் தான் இதெல்லாம் ஓட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஒரு 5 வருஷம் முன்னாடி நானும் இப்படி தான். ஜாக்கெட்னா என்னன்னு தெரியாது. ஹெல்மெட்னா சும்மா அந்த ஸ்டட்ஸில் ஒரு ஹெல்மெட் வச்சுருந்தேன், ஸ்விஃப்ட்னு. அந்த ஹெல்மெட்டை வச்சுட்டு தான் சுற்றி நலஞ்சேன்.
அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ரைடிங் கிளப்பில் ஜாயின் ஆனேன். அப்படியே அங்கே இந்த மாதிரிலாம் இருக்கணும், ரைட் பண்ணுறதுனா இந்த மாதிரிலாம் இருக்கும், இப்போ உன்னோட சேஃப்டிக்கு நீ இது வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு அந்த ரைடிங் ஜாக்கெட் வாங்கணுன்னாங்க. அப்புறம் ஹெல்மெட், நல்ல ஹெல்மெட்டாக வாங்கினாங்க. அப்புறம் ப்ரொடக்டர்லாம் கீழே விழுந்தா கொஞ்சமாவது தாங்குற மாதிரி ப்ரொடக்டர் வாங்கினாங்க, க்ளவு அந்த மாதிரி. அப்புறம் வண்டிக்கு ஏதாவது சேவ் பண்ணுன்ட்டு கிராஷ் கார்டு அது இதுன்ட்டு அப்படியே அந்த ரைடிங் கிளப் தான் எனக்கு ஃபுல்லாகவே இப்போ ஒரு ப்ராப்பர் ரைடிங்னா எப்படின்றத அந்த ரைடிங் கிளப் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னு வச்சுக்கலாமே. ஸோ பட் ஆனால் இப்போதைக்கு இப்போ இருக்க மைண்ட் செட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் எனக்கு சோலோ ரைடு தான் பிடிச்சிருக்கு. குரூப் ரைடுன்றது செட் ஆக மாட்டேங்குது மீன்ஸ் என்ன, அதை பார்த்தீங்களா, இப்போ என்னால் முடியல அந்த இடத்துல நான் பாட்டுக்கும் நைட்டு ஸ்டே போட்டேன். இதே நான் குரூப் ரைடுனா அந்த தூக்க கலக்கத்திலே அவங்க கூட ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க டீ பிரேக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour இல்லை 1/4 மணி நேரம் அந்த மாதிரி முடிச்சிடுவாங்க. பட் நான் வந்து எனக்கு தேவையான நேரம் 5 நிமிஷம் கூட ஆகும், இல்லைனா ஒரு 1/2 hour கூட ஆகும், இல்லை 1 மணி நேரம் கூட ஆயிரும். அது மாதிரி எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்க மாதிரி பார்த்தேன். இன்னொன்று வீடியோ வேறு எடுக்கணுமா, ஸோ குரூப் ரைடில் போயிட்டு நம்ம வீடியோங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்மளுக்காக அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதையும் பார்க்கணும். எல்லாத்தையும் கவர் பண்ணுறப்ப சரி சோலோ ரைட் தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி மைண்டு போயிடுச்சு. 190 100 இந்த இதில் தான் யூட்டர்ன் பண்ண சொல்லுதா? இதில் தான் யூட்டர்ன் பண்ண சொல்லுது. இங்கே தான் எங்கேயோ காமிக்குது, இங்கே தான் எங்கேயோ பக்கத்துலேயே 100 மீட்ரு, ஒன்லி 100 மீட்டர்ஸ் வந்துடுச்சுன்னு வருது. டீ கடைனாரு, டீ கடையை காணும். ஏ அப்பா தூங்கிட்டேன்யா மதுராந்தத்தில் படுத்துட்டேன். சொருகுச்சு கண்ணு, அதே படுத்துட்டேன். ஒரு மணி நேரம் படுத்துட்டேன். இதில் இன்னொரு கூத்து கேளு, நான் ஈவினிங் ப்ரோ ஐயோ சாரிடா ஃப்ளாஷ் பையா. இங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன், அப்படியே ஒரு ரூமில் போய் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடலான்ட்டு. ஏன்னா டைம் ஆச்சுடா, ஒன்றையும் தூக்கத்தை எழுப்பிட்டு இருக்கேன். தான் மணி 8:30. இங்கேயே நான் ஒரு 1 hour தான் இருக்குது. போய் ஒரு 1/2 hour ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணேன்னா போயிடுவேன். ஸோ அதான், வேறு எதுவும் இல்லை. நான் போயிட்டு ரிட்டன் வரப்போ கண்டிப்பாக வரேன். ஓகேவா?